அரசுக்கு எதிராக பதற்றத்தை உருவாக்க பாஜக முயற்சி என திருமாவளவன் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் பாஜகவின் செயல் திட்டம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த பின் பேட்டி. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன், உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஒரு நபரிடம் விசாரணை நடத்துவது கைதுக்குத்தான் வழிவகுக்கும் என்பதை ஏற்க முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். முதலமைச்சர் பணிகளை மேற்கொள்வதா இல்லையா என்பதை கெஜ்ரிவாலே முடிவு செய்யலாம் என்றும் நீதிபதிகள் கருத்து. மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து எடப்பாடி பழனிசாமி 3ஆம் நாளாக ஆலோசனை. அரக்கோணம், தஞ்சாவூர், திருச்சி தொகுதி அதிமுக நிர்வாகிகளை சந்திக்கிறார். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சிக்னல் கோளாறு, 20 நிமிடங்கள் ரயில் நிறுத்தப்பட்டதால் இறங்கி தண்டவாளத்தில் நடந்த பயணிகள். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு ஜாமீன் வழங்கியது போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம். அமலாக்கத்துறையும் கைது செய்துள்ளதால் ஜாஃபர் சாதிக்கால் திகால் சிறையிலிருந்து வெளியில் வர முடியாது. நெல்லை பெரியார் பேருந்து நிலையத்தில் 5 மாதங்களாக திறக்கப்படாத கடைகள் குறித்து செய்தி வெளியிட்ட நியூஸ் 18. வாடகையை குறைத்து அடுத்த மாதத்திற்குள் திறக்க நடவடிக்கை என மாநகராட்சி ஆணையர் உறுதி. டிடிஎஃப் வாசனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட காரை திரும்ப ஒப்படைக்க மதுரை நீதிமன்றம் மறுப்பு. காரை ஒப்படைத்தால் மீண்டும் அதே குற்றம் செய்ய வாய்ப்பு என்று கூறி மனு தள்ளுபடி. மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் மூதாட்டி சடலமாக மீட்பு. நகைக்காக கொல்லப்பட்டாரா என காவல்துறை விசாரணை. வரும் 17ஆம் தேதி முதல் தென்காசி மாவட்டத்தில் வி.கே. சசிகலா சுற்றுப்பயணம். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 4 நாட்கள் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அறிவிப்பு. புதுக்கோட்டை அருகே காவல்துறை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி துரைசாமி. உடனிருந்த உறவினரை ஒப்படைக்க கோரி அரசு மருத்துவமனை முன்பு மறியல். அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று இறுதி விசாரணையை தொடங்குகிறது உச்சநீதிமன்றம். இன்று நடைபெறுகிறது தொழிலதிபர் முகேஷ் அம்பானியின் இளைய மகன் அனந்த் அம்பானியின் திருமணம். உள்நாடு வெளிநாடுகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்பு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பனையபுரம் பள்ளியில் 5 அடுக்கு பாதுகாப்பு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருவள்ளூரில் இருந்து சென்னை வரும் மின்சார ரயிலில் சிக்னல் கோளாறு காரணமாக ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் தற்போது அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு முன்பே ரயில்கள் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் தற்போது ரயிலை விட்டு இறங்கி தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். சுமார் 20 நிமிடங்கள் ரயில் நிறுத்தப்பட்டதால் தற்போது பயணிகள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் கைதான 11 பேரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் அவர்களது வங்கி பரிவர்த்தனைகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 11 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட 11 பேரை 5 நாட்கள் காவலில் எடுத்து பரங்கிமலையில் உள்ள காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் வைத்து செம்பியம் காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். யாருடைய தூண்டுதலின் பேரில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டார்கள், ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய எவ்வளவு பணம் வாங்கப்பட்டது, யாரெல்லாம் தொடர்பில் உள்ளனர், வேறு யாரையாவது கொலை செய்ய திட்டம் தீட்டப்பட்டதா என்பது தொடர்பாக 11 பேரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகின்றனர். 11 பேரையும் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொன்ற இடமான பெரம்பூர் வேணுகோபால் சுவாமி கோயில் தெருவிற்கு அழைத்துச் சென்று
நடித்து காட்டச் செய்து விசாரணை நடத்தவும் போலீசார் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் ஏதேனும் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் 11 பேரிடமும் வீடியோ கால் மூலம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு மற்றும் ராமு என்கிற வினோத்தின் வங்கி பரிவர்த்தனைகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 11 பேரின் வங்கிக் கணக்குகளில் கடந்த 6 மாதங்களாக மேற்கொள்ளப்பட்ட பரிவர்த்தனை விவரங்களை காவல்துறையினர் வங்கியில் கேட்டுள்ளனர். கொலை செய்யும் இடத்திற்கு 45 நிமிடங்களுக்கு முன்பாக வந்து காத்திருந்த கொலையாளிகள் 5 இருசக்கர வாகனங்களில் வந்து கொலை செய்து விட்டு தப்பியோடியதாகவும், போலி நம்பர் பிளேட்டுகளை பயன்படுத்தியும் வேறு நபர்களின் இருசக்கர வாகனங்களில் வந்தும் கொலை செய்ததாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இருசக்கர வாகன உரிமையாளர்களிடம் கொலையாளிகளை அவர்களது வீட்டிற்கு அழைத்துச் சென்று விசாரணை செய்யவும் காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. முதலமைச்சரை சந்தித்த பின் பிசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். ஆகவே ஆம்ஸ்ட்ராங் படுகொலையிலும் கூட ஒரு அரசியல் செயல் திட்டம் இருக்க வாய்ப்பு இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சந்தேகப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உயிரிழந்த சில நிமிடங்களில் பாஜக கட்சியை சார்ந்த ஒருவர்தான் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தார். அவர் வைத்த கோரிக்கை தான் சிபிஐ விசாரணை. காவல்துறை நடவடிக்கையில் இறங்குவதற்கு முன்னதாகவே பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைப்பதற்கு முன்னதாகவே எடுத்த எடுப்பிலேயே தமிழ்நாடு அரசு இதை விசாரிக்கக்கூடாது, இந்திய ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்ற குரல் பாஜகவின் குரலாக இருந்தது. அதுதான் பாஜகவினுடைய மாநில தலைவரின் குரலாகவும் அடுத்து ஒலித்தது. ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் பாஜகவை சார்ந்த சிலருக்கும் இடையிலுள்ள உறவு குறித்து கடந்த சில மாதங்களாக அல்லது ஒரு வருடத்திற்கு மேலாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம், விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆருத்ரா கோல்டு விவகாரத்திலே சம்பந்தப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள். இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது. பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது. இதுபோன்ற விவகாரங்கள் விசாரணைக்குரியவையாக உள்ளன, புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவையாக உள்ளன. அவர்களின் அரசியல் செயல் திட்டம் என்பது திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அதற்கு துணையாக பல அமைப்புகளும் இங்கே செயல்பட்டு வருவதை காண முடிகிறது. மேனாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையிலே கடுமையாக விமர்சிப்பது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது. கருத்தியல் விமர்சனங்களை வைக்கலாம், அரசியல் விமர்சனங்களை வைக்கலாம், ஆனால் அவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் என்பதை உணர முடிகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக அரசியல் செயல் திட்டங்களை வரையறுத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில சக்திகள் செயல்பட்டு வருவதை அறிந்து சட்டம் ஒழுங்கை
காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய சமூக விரோதிகளை பாதுகாக்கக்கூடிய, அடைக்கலம் தரக்கூடிய அமைப்பினர் அல்லது கட்சியினரையும் கண்காணிக்க வேண்டும், அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம். அத்துடன் நீட் தேர்வு குறித்தும் கிரிமினல் சட்டங்களை சீராய்வது தொடர்பாகவும் மனு ஒன்றை அளித்திருக்கிறோம். அதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும். இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது நீட் தேர்வு சிக்கல். தமிழ்நாட்டில் மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்த குரல் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ராகுல் காந்தி போன்றவர்களும் வலுவாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சினை மாறியிருக்கிறது. இதிலே ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளன, அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதை மூடி மறைப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது. வினாத்தால் கசிந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே விசாரணையின் போது அதை உறுதி செய்திருக்கிற நிலையில் இது சம்பந்தமாக திமுக அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும். குறிப்பாக வரும் 18ஆம் தேதி இந்த விசாரணை வரவுள்ள சூழலில் அனைத்துக் கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி அதில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதல்வரிடத்திலே ஒரு கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம். அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களை, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு, இடைநீக்கம் செய்துவிட்டு இந்த 3 கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வந்து மாநில அரசுகள் நிறைவேற்றுவதற்குரிய அழுத்தத்தையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு அது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்திருப்பது வரவேற்க தகுந்தது. அதனை வரவேற்று பாராட்டினோம். இது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இதேபோல திருத்தம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த கூட்டணி கட்சிகளின், தோழமை கட்சிகளின் முதல்வர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் கடிதம் எழுத வேண்டும், அவர்களை தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறோம். அத்துடன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலை பொதுமக்களின் பார்வைக்காக அரசு பள்ளி வளாகத்திலே வைப்பதற்கு அனுமதி அளித்து, உரிய பாதுகாப்பையும் அளித்து, அமைதியான முறையில், கண்ணியமான முறையில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு ஒத்துழைத்ததற்காக எமது நன்றியையும் முதல்வருக்கு தெரிவித்தோம். ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருடைய பாதிக்கப்பட்ட துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் சொன்னது எமக்கு ஆறுதல் அளிக்கிறது. அதையும் அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் உண்மை குற்றவாளிகள் இல்லை. அந்த படுகொலை செய்துவிட்டு அவங்க புறப்பட்டிருக்காங்க, மற்றவர்களை கைது செஞ்சிருக்காங்க. உண்மையான படுகொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி பிஎஸ்பியும் கோரிக்கை வைக்குது. அவங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் முதலமைச்சரை சந்திக்கும் போது அவருடைய மனைவி கோரிக்கை வச்சு அதுதான் நாங்களும் இப்ப சொல்லியிருக்கிறோம். இந்த உண்மை குற்றவாளிகளை கண்டறியணும் இல்லை, அது திட்டமிட்டவர்கள், அதுதான் மனுவாவே கொடுத்துருக்கிறோம். திட்டமிட்டவர்கள், கூலிக்காக இதில் பின்னிருந்து வேலை செய்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும். ஆருத்ரா கோல்டு, பாஜக, ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்கிற ஒரு முக்கோணம் இதில் இருப்பதாக தெரிகிறது. எல்லா விவாதங்களிலும் ஆருத்ரா கோல்டு பேசப்படுகிறது. பிஜேபியில் உள்ளவர்கள், இன்னும் சொல்ல போனால் ஆற்காடு சுரேஷ் மனைவி பாஜகவிலே பொறுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் பலர் அதில் கைது செய்யப்பட்டவர்களில் 1-2 பேர் நேரடியாக பாஜகவோடு தொடர்புடையவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த கோணத்திலும் இந்த புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. 2 நாட்களுக்கு முன்பு சிட்டி கமிஷனர், சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் IPS அவர்களையும் நான் சந்தித்து இதை நேர்மையான முறையிலே
விசாரிக்க வேண்டும், உண்மையான அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அவரும் அந்த கோணத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார். இதன் பின்னணியில் உள்ள அனைவரும் திட்டமிட்டவர்கள் உட்பட ஏவியர்கள் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை. முதல்வரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை ஏன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என பாஜக சொல்கிறது என பல்வேறு கேள்விகளை எழுப்பி முதலமைச்சர் சந்திப்பு குறித்த விவரங்களை செய்தியாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளை பார்க்கலாம்.